சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு முழுசா பார்த்து முடிச்சுட்டு இப்ப மியூசியம் போறோம். அதோ மேல தெரியுது பாத்தீங்களா ஷர்ட், அதுல பட்டன் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் பட்டனுக்கு லிஃப்ட்ல மேல போய் அங்கேயும் பார்க்க போறோம். இந்த ரெண்டு வியூவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோல, வாங்க போய் பார்க்கலாம். சர்தார் பட்டேல் கால் கிட்ட இருந்து பார்த்தா சர்தார் சரோவர் டேமும் நதி நர்மதாவும் நல்லாவே தெரியும். பட்டேல் ஸ்டாச்சுயோட மியூசியம்க்கு போன உடனே அந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு, நம்ம ஊரு EA மால்ல எப்படி இருக்குமோ அதை விட நீட்டாவே சூப்பராவே இருந்துச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஃபேஸ் ஸ்டாச்சு, அப்புறமா L&T எப்படி இந்த ஸ்டாச்சுவை கட்டினாங்க, அங்க எங்கேருந்து அயன் கொண்டு வந்தாங்க, அயனை எப்படி உருக்குனாங்க, அதை உருக்கி இந்த ஸ்டாச்சு எப்படி ஃபவுண்டேஷன் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ அங்க போட்டிருந்தாங்க. அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மியூசியம் கொஞ்சம் பார்த்து முடிச்ச உடனே அந்த செகண்ட் பட்டன் கிட்ட போய் மேல இருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விசிட்டர்ஸ் பாஸ் வழியா உள்ள போனோம். ஸ்கேன் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டுங்கிறதால எங்களுக்கு எங்கேயுமே நிக்கல, டக் டக் டக்னு லிஃப்ட் ஏறி ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு மேல லிஃப்ட்ல போயாச்சு. அங்க போயிட்டு வியூ பார்த்தா ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. ஃபுல் ரிவர் தெரிஞ்சது, அந்த டேமும் தெரிஞ்சது. அங்கேருந்து உங்களுக்காக இந்த வியூ எக்ஸ்க்ளூசிவா. अभी हम सरदार वल्लभ भाई पटेल के चेस्ट लेवल में है, उनके हार्ट के अंदर है। आप सबको यहाँ से सरदार सरोवर डैम देखना है, जो कि सामने की साइड सरदार सरोवर डैम है। डैम की हाइट है 138 मीटर और लेंथ है 1210 मीटर। आपकी लेफ्ट हैंड साइड में, बैक साइड में जो माउंटेन दिख रहे हैं आपको, वो सातपुड़ा माउंटेन है, और राइट हैंड साइड में जो माउंटेन है वो है विंध्याचल माउंटेन। तो दोनों पर्वतमाला के बीच स्टेच्यू ऑफ यूनिटी और सरदार सरोवर डैम बनाया गया है। आप जो रिवर देख रहे हो वो नर्मदा रिवर है। तो नर्मदा रिवर के बीचों बीच साधु हिल था, तो वो साधु हिल पे स्टेच्यू ऑफ यूनिटी का निर्माण किया गया है। सबसे पहले साधु हिल को कट किया, उसके बाद लेवल किया गया। बाद में 2 बड़े पिलर खड़े किए, पैर से लेके 2 कंधे तक। उसके अंदर 70,000 मेट्रिक टन सीमेंट का यूज हुआ, तो वो दोनों पिलर के अंदर लिफ्ट चलती है। उसके बाद रेडी किया गया रेनफोर्स स्टील से स्ट्रक्चर, जो कि आप राइट हैंड साइड से एग्जिट करोगे तो आपको वो स्ट्रक्चर देखने को मिलेगा। उसके बाद रेडी किया, बाहर का आवरण पूरा ब्रॉन्ज का है, सर से लेके पैर तक का। उसके अंदर 85% कॉपर और 55% टिन, जिंक और लीड से बनाया गया है। उसका वेट है 1700 मेट्रिक टन और पूरे स्टेच्यू का वेट है 3,70,000 मेट्रिक टन। स्टेच्यू ऑफ यूनिटी जो है L&T इंडिया ने बनाई है, लार्सन एंड टुब्रो कंपनी ने। सबसे ऊंची प्रतिमा को सबसे कम टाइम में बनाने का वर्ल्ड रिकॉर्ड उन लोगों ने यहाँ पे बनाया है। ஸ்டாச்சு உள்ள எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், இதோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் L&T கட்டின அந்த அயன் அண்ட் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்சைட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு.
இந்த மியூசியம்ல 1947ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது எப்படி மேப் இருந்துச்சு, அந்த டைம்ல யாரெல்லாம் நவாபு, ஜமீன்தாரு, நிசாமா இருந்தாங்க, அவங்களோட போட்டோஸ், எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நவாபு, எந்த நிசாமு, எந்த ஜமீன்தார் இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்டும் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு காம்படிஷன் வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஊர் பேரும் போட்டு அந்த ஊர்ல நவாப் யாரு, அந்த ஊர்ல நிசாம் யாரு, அந்த ஊர்ல ஜமீன்தார் யாருங்கிற கொஸ்டின்ஸும் கேட்டு நமக்கு மார்க்கும் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்ல இன்டராக்டிவாகவும் ஒரு ஆக்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆடியோ, வீடியோ, ரிவர் நர்மதாவோட இம்பார்ட்டன்ஸ், இரிகேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ், இந்த சர்தார் சரோவர் டேம் கட்டினதுக்கான இம்பார்ட்டன்ஸ், அதெல்லாம் வீடியோவா போடும் போது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. દેશભરમાં વહેતી નદીને જીવનદાયીમાં પરિવર્તિત કરવાનું સ્વપ્ન જોયું હતું. વર્ષ 1946 સરદાર પટેલે બહુવિધ રાજ્ય અને બહુવિધ ઉદ્દેશ સાથે એક હાઇડ્રો પ્રોજેક્ટની કલ્પના કરી હતી, જેના દ્વારા પાણીની અછતવાળી નદી આસપાસની 75% જમીનને સિંચાઈ પૂરી પાડવી અને ગુજરાત, મધ્યપ્રદેશ અને મહારાષ્ટ્રના અપર્યાપ્ત વીજળીવાળા વિસ્તારોમાં પ્રકાશ ફેલાવવા નર્મદાનો લાભ લઈ શકાય. લાંબા સમય સુધી તેમણે સેવેલું સ્વપ્ન સરદાર સરોવર ડેમ વિશ્વનો બીજો સૌથી મોટો કોન્ક્રીટ ગ્રેવિટી ડેમ છે અને ભારતનો ત્રીજો સૌથી ઊંચો છે, જેની ઊંચાઈ પાયાના સૌથી ઊંડા સ્તરથી 163 મીટર છે, જેનો પાયો એપ્રિલ 1961માં ભારતના પહેલા વડાપ્રધાન પંડિત જવાહરલાલ નહેરુ દ્વારા નાખવામાં આવ્યો હતો અને સપ્ટેમ્બર 2017 વડાપ્રધાન નરેન્દ્ર મોદી દ્વારા આ ડેમ દેશને સમર્પિત કરવામાં આવ્યો હતો. સરદાર સરોવર ડેમના નિર્માણ અને તેના દ્વારા લોકોને થતા ફાયદાઓ પ્રત્યે શ્રી નરેન્દ્ર મોદીની પ્રતિબદ્ધતા તેઓ જ્યારે ગુજરાતના મુખ્યમંત્રી હતા ત્યારથી છે. સરદાર સરોવરના ડેમની ઊંચાઈની બાબતે તેમણે 16 એપ્રિલ 2006ના રોજ ત્યારની કેન્દ્ર સરકાર સામે સતત 51 કલાક સુધી ઉપવાસ કર્યો હતો. ગુજરાતના મુખ્યમંત્રી રૂપે શ્રી મોદી ડેમની ઊંચાઈ વધારવાના પક્ષમાં હતા, જેથી ગુજરાત અને તેના પાડોશી રાજ્યોના પાણીની અછતવાળા વિસ્તારોના વધારેમાં વધારે લોકોને તેનો લાભ હતો. પાયો નાખ્યા પછી આશરે 60 વર્ષ બાદ આ યોજના અંતે પૂરી કરવામાં આવી, જેના માટે શ્રીમાન મોદીની પ્રેરક શક્તિને ધન્યવાદ. આજે તે એક ઇજનેરી અજાયબી બની ગઈ છે અને ભૂસ્તરીય ખામીયુક્ત રેખાઓ, નદીના વિભાજનો અને પાણીની તંગી ઉપર વિજય પ્રાપ્ત કરી ગર્વ સાથે ઊભો છે. ડેમના પાયાની હેઠળની ખામીયુક્ત રેખાને ભરવા 2,56,000 ઘન મીટર પ્રી-કૂલ્ડ કોન્ક્રીટ અને 53,000 ટન મજબૂત સ્ટીલની જરૂર હતી. ડેમના નિર્માણમાં 68 કરોડ ઘન મીટર કોન્ક્રીટનો ઉપયોગ થયો છે, જેના દ્વારા વિશ્વના 2 ચક્કર પૂરા થઈ શકે તેવડો રોડ બનાવી શકાય. આ ડેમની સંગ્રહ ક્ષમતા 5,860 MCM છે. સંપૂર્ણ પુરવઠાના સ્તરો પર મુખ્ય કેનાલ 220 MCM પાણીનો સંગ્રહ કરી શકે છે, જે અમદાવાદ જેવા મોટા શહેરની 1 વર્ષની જરૂરિયાત પૂરી કરી શકે છે. ધરતીની એક ધીમી સળવળ નદીઓના પ્રવાહને બદલી શકે છે. કોઈ પણ ડેમ તેનાથી સુરક્ષિત હોતો નથી. ધરતીકંપ સામે સુરક્ષા આપવા ડેમની આસપાસ શિલાઓને ધરતીકંપની ટક્કર ઝીલી શકે તેવા બનાવવામાં આવ્યા છે. பாருங்க, ஒரு ஜமீன்தார் ஒரு நிசாம் கிட்ட பேசி அவங்களோட ஒப்புதல் வாங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அத்தனை ராஜா கிட்டையும், அத்தனை ஜமீன்தார் கிட்டையும், அத்தனை நிசாம் கிட்டையும் இவர் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஏக்கர் லேண்டையும் இந்தியாவோட இணைச்சிருக்காருன்னா எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். உண்மையிலேயே இவர் பண்ண விஷயத்தினால்தான் இப்ப இந்தியாங்கிற ஒரு மேப் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பல பேரு இண்டிவிஜுவலா நாங்க இண்டிபெண்டா இருக்கோம்னு சொன்னாங்க, பல பேரு நாம பாகிஸ்தானோட இருக்கோம்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் ஜுனாகட், ஹைதராபாத், இந்த மாதிரி காஷ்மீர், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க நாங்களே இருந்துக்கிறோம், நாங்க எந்த இந்தியா கூட சேர மாட்டோம்னு சொல்லி முடிவெடுத்து சேராம இருந்த 3 ஸ்டேட்ஸ். மேலும் பட்டேலோட சிறு வயது காலம், அவர் படிச்சது,
அவர் நாட்டுக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. சுதந்திரத்துக்கு அப்புறமா டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் எப்படி இந்தியாவை ஒருங்கிணைச்சு இந்தியாங்கிற ஒரு உருவத்தை கொண்டு வந்தாரு. எல்லாத்தையுமே வீடியோவாகவும் ஆடியோவாகவும் புக்ஸாகவும் போட்டோஸாகவும் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே 182 மீட்டருக்கு வச்சிருந்த இவர் சிலை வர்த் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் கழிச்சு, அதாவது 3026 அந்த ஆண்டுல நம்ம எல்லாம் இருப்போமா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். நம்ம கட்டின வீடு இருக்குமா? இருக்காது. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா கூட இந்த ஸ்டாச்சு அங்கேதான் இருக்கும். 100 வருஷம் இல்ல, 500 வருஷம் இல்ல, 1000 2000 வருஷம் ஆனாலும் இந்த ஸ்டாச்சு இங்கேதான் இருக்க போகுது. நமக்கு அப்புறமா வரக்கூடிய மக்கள் இவரை பத்தி படிக்க தான் போறாங்க. இந்தியாவோட பெருமையும் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின விஷயத்தையும் மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு சாட்சியா இந்த சிலை எப்பவுமே இங்க இருக்க போகுது. அதை பார்த்ததுல எங்களுக்கும் எங்க டீமுக்கோ ரொம்ப சந்தோஷம், அதை விட ரொம்ப பெருமை. பட்டேல் மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். இங்க இருந்து கிளம்பியாச்சு. கப்பா நேரா போறது சர்தார் சரோவர் டேம். இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதை பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஜூ, பட்டேல் ஜுவாலஜிக்கல் பார்க், எல்லா அனிமல்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதையும் பார்க்க போறோம். இங்க இருந்து பஸ்ஸஸ், ஆட்டோ, நிறைய வசதி இருக்கு. அதுல ஏதாவது ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க இருந்து நாங்க கிளம்ப போறோம். See you all in next video.